பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ பொலித்தீன் போட்டுட்டு தண்ணி விட்டு கொண்டு இருக்கோம். தண்ணி விட்டேக்கில் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, பொலித்தீனில் படிமானத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே குழியின் படிமானத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து பொலித்தீனை அமர்த்தி படிமானத்துக்கு கொண்டு வந்துடும். இனி நாங்கள் தண்ணியை போட்டுவிட்டு 2 இன்ச்சுக்கு நல்ல சத்தான மண் போட போகிறோம். சரிங்களா? 2 இன்ச்சு நல்ல சத்து, அதாவது வந்துன்னா நல்ல கலவை, அதாவது விவசாய மண், தோட்ட மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சரகுகள் விழுந்து மாடு கட்டின இடங்கள் அல்லது சருகுகள் விழுந்து விற்கின இடமா இருந்தாலும் சரி, அந்த நல்ல சத்தான மண்களை போட போகிறோம். போட்டுவிட்டு 2 இன்ச்சுக்கு தொட்டி ஃபுல்லாக போட போகிறோம். போட்டுவிட்டு ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் 4 இன்ச்சு வரைக்கும் தண்ணியை விட போகிறோம். தண்ணியை விட்டுட்டு இந்த தொட்டிக்கு சாதாரணமாக ஒரு 8லேருந்து 9 கிலோ சாணி, 10க்கு 4 தொட்டியில் வந்து 8லேருந்து 9 கிலோ சாணி கரைச்சி விட போகிறோம். கரைச்சி விட்டு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அசோலாவை போட்டு இதுக்குள்ளே கலக்கி விடுவோம். 4 இன்ச்சுக்கு தண்ணி விடுறோம். இந்த தொட்டிக்குள்ளே ஒரு கண்ணாடி, அதாவது வந்து நினச்சோன்னா ஒரு கண்ணாடி 25 லிட்டர்னு எங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கண்ணாடி எடுத்துச்சுன்னா நாங்கள் இருக்கப்படுற தண்ணியை கண்ணாடியை கணக்கு பண்ணுவோம். கண்ணாடியை கணக்கு பண்ணி அந்த கண்ணாடி தண்ணிக்கு தான் நாங்கள் சாணி கரைசலை வந்து கரைச்சி விடுவோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே போடுற மண்ணும் கரைச்சி விடுற சாணி கரைசல், மற்றது சூப்பர் பாஸ்பேட், அதாவது வந்து ரசாயன கலவை, ரசாயன பசலை கொண்டு போட்டுரும். சூப்பர் பாஸ்பேட் வந்து இப்போ இந்த தொட்டிக்கண்டா ஒரு நாளுக்கு 10 தொட்டிக்குன்னு சொன்னால் ஒரு 50 கிராம் வரையும் போடுவோம். அப்படி நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இயற்கையாக செய்கிறபடியால் நாங்கள் சூப்பர் பாஸ்பேட் பாவிக்கிறதில்லை. அப்போ இதுக்காக வந்து என்னென்னு சொன்னால் ஒரு இயற்கை திரவ ஊக்கி, அதாவது வந்து ஆர்கானிக் ஃப்ரீஷர் உண்டு. நாங்கள் இது செய்து வச்சு இதை ஏற்கனவே எங்களுடைய யூடியூப்பில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த திரவ ஊக்கியத்தான் நாங்கள் வந்து இதில் விட போகிறோம். இதில் ஒரு 300 மில்லிக்குள்ள அந்த திரவ ஊக்கியை விடுவோம் நாங்கள் இந்த தொட்டிக்கு. அப்போ அந்த தொட்டியை விட்டு நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலையோ பின்னேரமோ ஒருக்கா இந்த தொட்டியை ஃபுல்லாக கலக்கி விடணும். கலக்கி விடைக்குள்ள அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் உறிஞ்சப்பட்டு தண்ணியோடு சேர்ந்து தண்ணியை வந்து அசோலாவுக்கு வந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி கொடுக்கும். இவ்வாறு 15 நாளைக்கு நாங்கள் அந்த அசோலா தொட்டியை கலக்கி விட்டு விடைக்குள்ள 15 நாளில் வந்து இந்த தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிடும். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி போட்டிருக்கோம் அசோலா தொட்டி. 15 நாற்று அசோலா தொட்டி ஃபுல்லாக பச்சை பசையிலன்னு மெத்தையாக காட்சி அளிக்கும். அப்படி மெத்தையாக காட்சி அளிக்கும் போது நாளாந்தம் நாங்கள் இந்த தொட்டியிலேருந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நாங்கள் எடுக்கலாம். சாதாரணமாக சரியான பராமரிப்பு, நாங்கள் போடுற சரியான இடம், லொக்கேஷன் எல்லாம் கரெக்டாக அமையமாக இருந்தால் நீங்கள் 1 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த அசோலா தொட்டி போடுற மற்றது அந்த 25 லிட்டர் நாங்கள் சொன்ன தண்ணி, அந்த தண்ணிக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக நாங்கள் ஒரு கண்ணாடி தண்ணிக்கு நாங்கள் 1 கிலோ சாணி வரைக்கும் போடலாம் நாங்கள். அப்போ இதுதான் எங்களுடைய இது. சரிங்களா? இப்போ இந்த கணக்கின்படி நீங்கள் உங்களோட தண்ணி தொட்டியில் விடுற தண்ணின்ற கணக்கை எடுத்து போட்டு எத்தனை லிட்டர் தண்ணி விடுறீங்களு போட்டு அதுக்கேற்ற மாதிரி சாணியை கன்வெர்ட் பண்ணி போடுங்களா. ஓகே.